ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுண்டக்காய் பொரியல் கசப்பே இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு சுண்டக்காய் அந்த மாதிரி உரலில் சேர்த்து நல்லா தட்டிக்கோங்க. தட்டின சுண்டைக்காயை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒவ்வொரு வாட்டி 10 சுண்டைக்காயை சேர்த்து நம்ம தட்டி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா சுண்டைக்காயும் நல்லா தட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து சுண்டைக்காயை வாஷ் பண்ணிக்கலாம். மாதிரி ஒரு வாட்டி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். கசப்பே இருக்காதுங்க. இது வாரத்துக்கு ஒரு முறை குழந்தைகளுக்கு எல்லாருமே, நம்ம குடும்பத்தில் எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி கடாய் ஹீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆயில் நல்லா ஊற்றி சுண்டைக்காயை நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா 5 to 10 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்ச சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்றா ஒரு வாட்டி கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சுண்டைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சுண்டைக்காய் வேகட்டும். இப்போ பாருங்கள், சுண்டைக்காய் வெந்துருச்சு. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். இப்போ கிளறி கொடுங்க நல்லா. அவ்வளோதாங்க, சுண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.